எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த 55,000 மாடல் மிஷின் வந்து நம்ம வீடியோ எடுத்து போகிறோன்னு சொல்லியிருந்தோம். பட் ஒரு 2-3 நாள் பிஸியாக இருந்ததுனால இடையில கேப் ஆகி போச்சு, போட முடியல. அதனால் இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம். ஏற்கனவே இந்த இயந்திரத்தை பற்றின அறிமுகங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, என்கொயரியும் பண்ணுறாங்க புதுசாக. அவங்களுக்கு எல்லாம் இந்த இயந்திரங்களை பற்றின விளக்கம் வேணும், தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மாடல் இயந்திரத்தை பற்றியும் ஒரு நாளைக்கு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த 55,000 மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்வேர்டு ரிவர்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டுங்க, இது ஆஃபு, இது ரிவர்ஸு. சரிங்களா? ஸோ இந்த 48,000 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் வராது, ஃபார்வேர்டு மட்டும்தான் ஓடும். சப்போஸ் நூல் ஏதாவது சுற்றிச்சுன்னா நீங்கள் ரோலரை கையால் சுற்றி தான் நூலை ரிட்டன் எடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த ரோலர் இருக்குல்ல, இப்படி கையால் ரிட்டன் சுற்றி இதில் சுற்றி இருக்கிற நூலை நீங்கள் வெளியே இந்த மாதிரி இழுத்துக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, வேலையை கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக தான் நம்ம இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் நம்ம டிசைன் பண்ணதே ப்ரொடக்ஷனுக்காக டிசைன் பண்ணோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரங்களில் உங்களுக்கு ஸ்பீடு 900 RPM வந்துருச்சு. ஆக 900 RPM எல்லாராலையும் ஓட்ட முடியாது. ஸோ வயசானவங்க கொஞ்சம் அது கை பழகிற வரைக்கும் தடுமாறுவாங்க, புதுசாக ஓட்டுறவங்களும் கை பழகிற வரைக்கும் தடுமாறுவாங்க. அப்படின்ட்டு இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் போடும்போதே இந்த மிஷினில் கூடவே ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷனும் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தெரியுதுங்களா? இதை குறைக்க அங்கேயும் பாயிண்ட் குறைச்சிட்டே வருதுங்களா? அப்போ 50 பாயிண்ட் வந்துச்சுன்னா 900 RPM ஓடும். அப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு குறைச்சிக்கலாம், 25 பாயிண்ட் கீழே குறைக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துட்டோம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இயந்திரங்கள் வேகமாக வேலை செய்யும், ஸ்பீடை குறைச்சிங்கன்னா இயந்திரங்கள் கொஞ்சம் மெல்லமாக வேலை செய்யும். அப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி வச்சு நீங்கள் வேலை பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வயசானவங்க ஓட்டுனாங்கனாலும் ஸ்பீடை குறைச்சி வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம அடிஷனலாக இந்த இயந்திரத்தில் கொடுத்துருக்கோம். இதோட விலை 55,000 வருதுங்க. வழக்கம் போல் எல்லா மிஷின்லேயும் வர மாதிரி நம்ம பெடல் ஆப்ஷனும் கொடுத்துட்டோம் இந்த மிஷினுக்கு. ஸோ நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இயந்திரங்கள் ஓடும். பார்த்தீங்கன்னா பவர் ஆனில் தான் இருக்குது, இங்கேயும் பவர் ஆன் பண்ணிட்டோம், ஆனால் மிஷின் ஓடல. பெடல் மிதிச்சா தான் மிஷின் ஓடும். பெடல் மிதிச்சாச்சுங்களா? சாரி, பவர் ஆன் பண்ணவே இல்லை. இங்கே நம்ம ஃபார்வர்டு ஆப்ஷனுக்கு மாற்றணும். இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்குது, ஃபார்வர்டு பொசிஷனுக்கு மாற்றிட்டு பெடல் மிதிக்கிறோம். பார்த்தீங்களா, மிஷின் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இதில் நூல் கீழே சுற்றிச்சுன்னா நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்கோசரம் லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பகலில் வேலை செஞ்சாலும் சரி, நைட்டில் வேலை செஞ்சாலும் சரி, கம்பல்சரி லைட்டு போட்டுட்டு தான் வேலை செய்யணும். அப்போ தான் ரோலரில் நூல் சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு நீட்டாக தெரியும். ஆனால் உங்களுக்கு இதில் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெறும் ஃபார்வர்டு ரிவர்ஸ் ஆப்ஷனு ப்ளஸ் ஸ்பீடு கண்ட்ரோலுக்காக தான் இது ரிவர்ஸ் ஆப்ஷனுங்க, பொசிஷனுங்க. சரிங்களா? இப்போ அதையும் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். அது ஓட்டி காமிச்சிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு நான் பேசுகிறேன். சரிங்களா? இப்போது ரிவர்ஸ் போட்டோம் பாருங்கள், பெடல் ப்ரெஸ் பண்ணியாச்சு, மிஷின் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி பாயிண்ட்டை ஜாஸ்தி பண்ணலாம். ஃபுல்லாக வச்சாச்சு, 50 பாயிண்ட்டுக்கு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மிஷின் நல்லா வேகமாக ஓடும். ஓகேங்களா? ஸ்பீடாகவும் ஓட்டி காமிச்சாச்சு, ஸ்லோவாகவும் ஓட்டி காமிச்சாச்சு, ஃபார்வர்ட்லேயும் ஓட்டி காமிச்சாச்சு, ரிவர்ஸ்லேயும் ஓட்டி காமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இயந்திரங்கள் வேலை செய்யும். இந்த ஆப்ஷன் நாங்கள் போடும்போதே எங்களுக்கு கிஃப்டாக இன்னொன்று கிடச்சிது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எய்ம் பண்ணது வெறும் ரிவர்ஸ் கண்ட்ரோலு ப்ளஸ் ஸ்பீடு கண்ட்ரோல், இதுக்கு மட்டும்தான் நாங்கள் எய்ம் பண்ணி இந்த இயந்திரத்தை டிசைன் பண்ணோம். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இயந்திரம் வெறும் ஃபைன் துணி மட்டும் பிரிக்கிறது இல்லை, ரிப்பையும் பிரிக்குது, பிரிண்டிங்கையும் பிரிக்குது. அந்த பிரிண்டிங் பிரித்ததை ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து கூட நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அடிஷ்னல் கிஃப்ட்டு எங்களுக்கு இந்த டிசைனிங்கில் கிடச்சிருச்சு. ஸோ இது 48,000 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பு ஓட்ட முடியாது, பிரிண்டிங்லாம் ஓட்ட முடியாது, சிங்கிள் ஜெர்சி ஃபைன் துணி மட்டும்தான் ஓட்ட முடியும். இப்போ இதில் நீங்கள் ரிப்பையும் ஓட்டிக்கலாம், ஃபைனையும் ஓட்டிக்கலாம், பிரிண்டிங் துணி வந்தாலும் ஓட்டிக்கலாம், எதை வேணாலும் ஓட்டலாம், நோ ப்ராப்ளம். கையில் எப்படி நம்ம எல்லா துணியும் பிரிப்போமோ அதே மாதிரி இதையும் பிரிக்க முடியும். இந்த மோட்டர் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் 48,000 மாடல் 35,000 மாடலில் நம்ம எப்படி 1/4 HP அதாவது 1/4 HP மோட்டர் போட்டுக்கிறோமோ, இதுலேயும் அதே 1/4 HP மோட்டர் தான். பவர் நம்ம ஜாஸ்தி பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் கன்சப்ஷன் அப்போ தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 8 மணி நேரம் ஓடினாலும் 1 யூனிட் தான் செலவாகும். ஸோ அதனால் இது 1/4 HP மோட்டர் தான் போட்டிருக்கு. சிங்கிள் ஃபேஸ்லேயே ஓட்டலாம்,
3 பீஸ் கிடையாது, சிங்கிள் பீஸில் நீங்கள் ஓட்டிக்கலாம். 3 பீஸ் நெசசரி இல்லை. 3 பீஸ் இருந்தாலும் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் லைனிங் இருக்குது. சரிங்களா? இந்த இயந்திரத்தோட விலை வந்து 55,000 ரூபா வருதுங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2 துணி நான் ஒரு துணி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம சொல்லிட்டோம், இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால கையில் நீங்கள் தளவு பிரித்து தான் கொடுக்கணும். ஆல்ரெடி பாருங்கள், நம்ம தளவு பிரித்து வச்சுருக்கோம் டெமோ காட்டுறதுக்காக. இப்போது 2 துணி ஒட்டுக்கா பிடிச்சி விடலாம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து வேஸ்டேஜுங்க. சரிங்களா? 3 துணி ஒட்டுக்கா விட்டோம், 2 இல்லை 3 இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சிருச்சு. பட் எல்லா டைமும் இதே மாதிரி 3 துணி 4 துணி ஒட்டுக்கா வச்சா பிரிக்குமானா பிரிக்காது. சம்டைம்ஸ் வந்து நூலோட நூல் ஓவர்லாப் ஆகி நூல் கட் ஆயிரும், இல்லை சிக்கு விழுந்துரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து மோஸ்ட்லி 2 கையில் 2, ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு துணி, 2 கையில் 2 துணி வச்சு நீங்கள் ஓட்டலாம். அதுக்கு வந்து ப்ரிஃபரபிள். பாருங்கள், 3 துணி இருந்திருக்கு, வெற்றிகரமாக ஓட்டி முடிச்சிருக்கு. இவ்வளோ இதுதான் வந்து வேஸ்டேஜுங்க. சரிங்களா? 100 கிலோவுக்கு 1 கிலோ வேஸ்டேஜ் வர்றது இதுதான். ஸோ நூல் கலெக்ஷன் சேம்பர் வந்து இங்கே இருக்குது. பாருங்கள், நம்ம ஓட்டி வச்ச நூல் இங்கே இருக்குது. ஸோ இதோட நூல் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே நல்லா தரையை பார்த்துக்குங்க, எந்த வேஸ்ட்டு கெடுத்து எதுவும் கிடையாது, டஸ்ட்டு எதுவும் இல்லை. இப்போது இதை உதறலாம். பாருங்கள், நல்லா உதறலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏதாவது துண்டு துண்டு வேஸ்டேஜ் விழுந்திருக்கா? எதுவும் கிடையாது. இந்த ஒரு குட்டி ஒன்று, இது ஒன்று, இதை நூலாக கூட போடலாம், ஒன்றும் தப்பு வராது. இங்கே ஒரு சின்னதாக ஒன்று விழுந்திருக்கு, இங்கே ஒன்று சின்னதாக விழுந்திருக்கு, அவ்வளோதான். 100 கிலோவுக்கு 1 கிலோ வேஸ்டேஜ் வரும். சரிங்களா? இதுதான் இந்த இயந்திரத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். பாருங்கள், இப்போ மிஷினை வந்து நான் சுற்றி வர காட்டுறேன். பாருங்கள், இதுதான் மிஷினோட பேக் பொசிஷனு, இது மிஷினோட சைட் பொசிஷனு, இது மிஷினோட இந்த சைடு பொசிஷனு. இதுதான் நூல் கலெக்ஷன் சேம்பரு. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட் பொசிஷன் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இருந்தாலும் காட்டுறேன். இதுதான் ஃப்ரண்ட் பொசிஷன் மிஷினோடது. ஓகேங்களா? சுற்றி வர மிஷின் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். துணி வந்து 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திருப்பி பிரித்த நூலை வந்து 93 ரூபாய்க்கு பைபேக் எடுத்துக்கிறோம். ஸோ இயந்திரம் வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் டெலிவரி பண்ணிடலாம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.